ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை சொல்ல போகிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் வாங்க. 4/8/2024 அமாவாசை திதி, 19/8/2024 பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறார், வக்ர கதியில் இருக்கிறார். ராசிநாதன் ராசியில் இருப்பது சிறப்பு, ஆனால் வக்ரம் பெறுவது சிறப்பா என்று சொன்னால் முன்வீட்டு பலனை தருவார். இப்போ விரயஸ்தானத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். எங்கே இருந்தாலும் 7 தான். இந்த 7 சனிக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் சனி பகவான் தீய பலனை தரமாட்டார். ஏன்னு சொன்னால் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள், உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள். அதனால் யார் உழைக்கிறாங்களோ உண்மையாக சனி பகவான் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டார், உழைப்பாளிகிட்ட வச்சுக்க மாட்டார். அதனால் இந்த ராசி அன்பர்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதகம் இருக்காது. இருந்தாலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள், தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். ஏன்னா முதல் சுற்று இந்த 19 வயசுக்குள்ளே இருக்கிற அன்பர்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். படிக்கிற பிள்ளைங்க படிப்பு தவிர மீதி எல்லாம் பண்ணுவாங்க, மார்க்கு சரியாக வராது, கூட உடம்பு முடியாமல் போயிடும். அதனால் அதனால் 2வது சுற்று நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா இதுதான் பாதை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணுவார் சனி பகவான். எப்பவுமே ராசிநாதன் ஒரு ராசிக்கு வந்துட்டால் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மகர கும்ப ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது, திண்டாட்டமும் இருக்குது. கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னால் ராசிநாதன் வந்தால் ஒரு செழுமையான நிலை, அதாவது மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 27 வருஷம் ஆகுங்க. அப்போ ராசிநாதன் வந்தால் நல்லது பண்ணிட்டு தானே போவார், கண்டிப்பாக நல்லது செய்வார். இருந்த போதிலும் 7 சனியும் சைமல்டேனியஸாக வந்துடுது இந்த 2 ராசிக்கும். அப்போ 7 சனி வர்றதால கொஞ்சம் முதல் ரவுண்டு கொஞ்சம் பிரச்சனையும் கொடுக்கும் 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. 19 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 2வது ரவுண்டு அது ஒன்றும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இருந்த போதிலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எதோ நடக்கிற மாதிரி தோணும், நடக்காது. ஏன்னா சனி வக்ரமாக இருக்குது. தொழில் ரீதியாக பார்த்தா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். தொழிலில் சரி, உத்தியோகத்தில் சரி, மாடு மாதிரி வேலை பார்க்குறேங்க. அப்போ கூட ஒரு நல்ல அதாவது இன்புட்டு இருக்குது, ஆனால் அவுட்புட் கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். சனி 10ஆம் இடத்தை அதுவும் வக்ரம் பெற்று பார்த்தா என்ன ஆகும்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, ரொம்ப இது பண்ண வேண்டிய சூழல். 2ஆம் இடத்துல வேறு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு அமர்ந்திருக்கிறார் போதாத குறைக்கு. அதுக்கு ராகு இப்போ அவர் ஒரு பிரம்மாண்ட நாயகன். அதனால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. வேலை பார்க்குற இடத்துல முதல்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிகாரிங்கிட்ட பேசுகிறதும் சரி, சக ஊழியர்கள்ட்ட பேசுகிறதும் சரி. ஏன்னா ஒரு வார்த்தை விட்டுட்டு அந்த ஒரு வார்த்தை ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஆனால் அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் கணவன் மனைவி மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி கிட்ட குறிப்பாக விட்டு கொடுத்து போங்க. என்ன தான் அந்யோன்யமான ஒரு கணவன் மனைவியராக இருந்தாலும் தம்பதியராக இருந்தாலும் சண்டை சாதாரணமாக வந்துடும். பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸுன்னு கூட போயிடும். அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை. எல்லாரையும் பிரிச்சிடாது. பிரியணுன்ற ஒரு விதி இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ கணவன் மனைவி பிரியறதுக்கான வேலையை ராகு செய்வார்.
மற்றபடி சண்டை சச்சரவு கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு வழக்கறிஞர்கள், ஒரு ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், இவங்கள்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதக அமைப்பு படிப்பு தசாபுத்தி சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த ராகு உங்களை பெரிய லெவலில் ரீச் பண்ண விட்டுருவார். இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லிட்டு பெரிய வீழ்ச்சியை தருவார். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு. 3ஆம் இடத்தை சனி பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தில். இந்த கும்பராசி என்பர்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் 11th ஹவரில் தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நிலை இருக்கிறது. இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அல்லது இளைய சகோதர பாவத்துக்கும் உங்களுக்கும் அதாவது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். இது மட்டும் இல்லைங்க, குறுகிய தூர பிரயாணம் யாராவது போகிறீங்கன்னா அது சரியாக ஃப்ரூட்ஃபுல்லாக அமையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். மாத்ருஸ்தானத்தில் குரு இருக்க கொடுத்து வைக்கணும். அப்போ தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருப்பார்கள். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப அற்புதமாக போகும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லை, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். ஒரு சிலர் சொத்து பத்துக்கள் வாங்குவது குறித்து நல்ல முயற்சி எடுப்பீங்க, அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்து அதிபதி 6க்கு போயிட்டார். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். பூர்வீகம் சார்ந்த பிரச்சனை அல்லது பிள்ளைகள் சார்ந்த பிரச்சனைகள் படிக்கிற இடத்துல ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. மற்றபடி சூரியன் புதன் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் கல்வித்துறை, கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அந்த ஆகஸ்ட் 15 தேதிக்கு பிறகு சூரியன் 7க்குடையவன் 7க்கு வந்துடுறார். அப்போ ஆட்சி பெறுகிறார். அப்போ 7க்குடையவன் ஆட்சி பெற்றால் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது மனைவிக்கோ யோகமான காலம் வந்தாச்சு. எப்படி அப்படின்னா அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரலாம். அதை வச்சு ஒரு சந்தோஷம். இல்லை அவங்க இப்போ வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். அதில் ஒரு முன்னேற்றம், சந்தோஷம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய தந்தைக்கு 15 தேதி வரைக்கும் தான் ஒரு பின்னடைவு ஏற்படும். ஆகஸ்ட் 15 தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் சூரியன் ஆட்சி பெறுகிறார், தன்னுடைய வீட்டுக்கு சென்று விடுகிறார். அதனால் அங்கே ஆட்சி பெறுவதால் தந்தைக்கு எந்த ஒரு இடர்பாடுகளோ இன்னல்களோ ஏற்படாது. மாறாக அவர் கௌரவம், புகழ், அந்தஸ்தோட இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறுவார் அவர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் ஆகஸ்ட் 15 தேதிக்கு பிறகு. அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய IAS, IPS, IFS போன்ற அதிகாரிகள், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அதிகாரிகளுக்கு இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். 15 தேதி வரைக்கும். 15 தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும். அது கூட சனி பார்க்குறது, கொஞ்சம் எச்சரிக்கை தேவை, விழிப்புணர்ச்சி தேவைன்னு தான் சொல்கிறோம். உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கை துணை சனி பார்வையில் இருக்கிறதால அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், எச்சரிக்கை தேவை. மற்றபடி 9, அதாவது 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம், மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அப்போது வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து, நகை, நட்டு, லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய யோகமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியத்தில் இப்பொழுது கொஞ்சம் மேம்பாடு அடையும், பயப்பட தேவையில்லை. மற்றபடி உங்களுக்கு 10ஆம் வீட்டை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. குரு மட்டுமா பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ரசாயனத்துறையில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள்,
இவங்க எல்லாருக்கும் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் இவங்க அத்தனை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம். கேட்டது கிடைக்கும். டிபார்ட்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்க்குறீங்களா, ட்ரான்ஸ்ஃபர். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்டில் வரும். சக ஊழியர்கள் உங்களை பாராட்டுவாங்க. நிர்வாகத்திலேருந்து நல்ல பேர் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நிர்வாகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி 10ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சிறப்பு. தொழில் பண்ணுறவங்களும் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போட்டு தொழிலில் ரெட்டிப்பு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 12ஆம் வீட்டை சனி அது குரு பார்ப்பது என்பது அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. வேலைக்கு உண்பீர்கள், உறங்குவீர்கள், டென்ஷன் இருக்காது. அதே நேரத்தில் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகளே ஏற்படும். கும்பராசி அன்பர்கள் 8, 9, 10 சந்திராசிரம நாட்கள் வருவதால் இந்த 3 நாளும் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க. சந்திராசிரமம்னு சொல்லிக்கிங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்களே சோதனமாக நடந்துப்பீங்க. இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக சாதனை புரிய போகிறீங்க. உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது. நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருந்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய தருணமாக இது அமைகிறது. நீங்கள் ராகுக்கு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் ராசியிலே சனி பகவான் வக்ரமாகிறார். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஜென்ம சனி காலகட்டங்களாக இருக்கும்பொழுது சனி வக்ரமாகும் பொழுது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகப்படுத்தி கொடுக்கும், வருமானத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும், அதே போல் வம்பு வழக்குகளையும் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதே போல் சனி பயிற்சி, சனி வக்ர பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். அடுத்து 3 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கார். உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக ஒரு உதவிகள் கிடைப்பது, பண வரவு கிடைப்பது, உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே செவ்வாய் 27ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அது வரைக்குமே உண்டு. அதற்கப்புறம் உங்களுக்கு இந்த 3ஆம் அதிபதி 5க்கு போகும் பொழுதும் 10ஆம் அதிபதி 5க்கு போகும் பொழுதும் அதற்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 4ஆம் இடத்தை விட 5ஆம் இடங்கிறது ரொம்ப விசேஷமான இடமா இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு மந்த நிலைகள் இல்லாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்க, இப்போ உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். பொதுவாக 4ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருந்தால் வீடு, மனை, சொத்து சுகங்கள் அமையும். அதே போல தாய் தந்தையினுடைய அனுகிரகம், தாய் தந்தைக்கு ஏதாவது அவங்க மூலமாக சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திருமண வரன் தேடி வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இதுல ஒரே ஒரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரன் 7இல் இருந்தால் திருமண தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கோச்சாரப்படி வரும்பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பதில்லை அப்படிங்கிறது உண்மை. அதே போல இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ உங்களுடைய ஜாதகத்துல 6ஆம் வீட்டுல இருக்கார். இந்த சூரியன் அடுத்தது 7ஆம் வீட்டுக்கு வருவார். அப்போ கணவர் மனைவி 2 பேருமே செஞ்சு பார்ட்னர் போட்டு செய்யக்கூடிய ஒரு தொழில் செய்வாங்க. அதே போல பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட அதுல மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். அது 4 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்க உங்க ஜாதகத்துல ராசிக்கு 7ல் இருக்கார். 4 மற்றும் 9ஆம் அதிபதி தாய் தந்தையர், வீடு, மனை, சொத்து சுகங்கள், உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அது சார்ந்து அவங்க கிட்ட உதவிகள் கேட்டீங்கனாலும் கிடைக்கும். குருவினுடைய ஆசீர்வாதம் இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாற்றமே. திருமண வரன் தேடி வரும், திருமண வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன். இந்த 5ஆம் அதிபதி போய் 6ல் மறைகிறார். 5 கூட ஒரு 6ல் மறைந்தாலே கொஞ்சம் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் உண்டு. குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன
விஷயங்கள் மன ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே 8ஆம் அதிபதி ஆகிறதுனால நிச்சயமாக குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும். அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாதம் போயிட்டு வரும்பொழுது இந்த குழந்தைகள் சார்ந்த ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சூரியன். இந்த சூரியன் யாருன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி. அவர் 6ஆம் வீட்டுல இருந்தார். அதனால 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும் பொழுது கணவருக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு 16ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுல இருப்பார். அப்போ திருமண வரன்களும் வரும். கணவன் மனைவிக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கணவனும் மனைவியும் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதோட நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு திருமண வரன்களும் தொழில் ஒரு வளர்ச்சியும் முதல்ல இருந்ததை விட ஓரளவுக்கு வளர்ச்சி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும், கடன் சார்ந்த சில பிரச்சனைகளும், அதே போல மருத்துவம் சார்ந்த சில செலவுகளும் உண்டு அப்படிங்கிறத இந்த மாதத்தினுடைய பலன்கள். அதனால இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா திருமணம் சார்ந்த விஷயங்களும் தாய் தந்தையினுடைய அனுகிரகமும் இந்த மாதம் முழுவதும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பார்க்குறோம். இப்போ பொதுவாகவே ராசி பலன்கள் யார் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிகளும் அதிகமாக ராசி பலன் பார்ப்பாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த 3 ராசிக்கு தான் 7.5 சனி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கும்பத்துக்கு போயிட்டுருக்க சனி பேர் ஜென்ம சனி அப்படின்னு பேர். எப்போவுமே சனி பகவான் கஷ்டங்களை அதிகமாக கொடுக்கறதில்ல, பெரிய சனியில் தான் கொடுப்பாங்க. அந்த கட்டத்தை நீங்கள் தாண்டிட்டீங்க. ஸோ இனி உங்களுக்கு படிப்படியாக கஷ்டங்கள் கவலைகள்ன்றது குறையும். ஸோ இப்போ முதல்ல கும்பராசிக்கு உண்டான கேரக்டர் என்ன, அடுத்து கும்பராசிக்கு கிரக நிலைகளுடைய அமைப்பு, கும்பராசிக்கான பலன்கள் அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்ப்போம். கும்பம் அப்படின்னா கோபுர கலசம் அல்லது சேகரிக்கும் ஒரு அமைப்புக்கு பேர் தான் கும்பம் அப்படின்னு பேர். ஒரு மனிதன் தண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய தோற்றம் அல்லது தண்ணி எடுக்கிறதுக்காக போகக்கூடிய தோற்றம் தான் கும்பத்தை கொடுத்துருக்காங்க. அது மனிதனுடைய தோளில் இருக்கக்கூடிய கலசம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது பெரும்பாலும் கும்பம் எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரியாதைக்குரிய இடத்துல ஒரு முக்கியமான விஐபி அழைக்கும் போது கும்பத்தை காட்டி அழைப்பாங்க. இந்த மாதிரி அது ஒரு மரியாதைக்குரியான ஒரு அமைப்பு கும்பம். அப்போ மரியாதைக்குரிய நபர்கள் தான் கும்பராசிக்காரங்க அப்படின்றது ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம். கும்பராசிக்காரங்க எப்பவுமே உண்மையை காப்பாற்றக்கூடியவங்க, ரகசியத்தை பார்த்துக்கக்கூடியவங்க. அப்போ கோயில் கோபுர கலசம் மாதிரி எல்லாருக்கும் உயர்வான இடத்துல இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்காரங்க. பெருந்தன்மை, எப்படி மகரத்து சுயநலம்னு சொன்னோமோ அது மாதிரி இல்லாமல் பிறருக்காக வாழக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கும்பம். தனக்குன்னு இல்லாமல் பெரும்பாலும் அடுத்தவங்களுக்கு அப்படின்னு வாழக்கூடிய ஒரு தன்மை யார்கிட்ட இருக்குன்னா கும்பத்துக்கிட்ட இருக்கும். அடுத்தவங்களுக்கு நீ குடும்பத்துக்காக வாழக்கூடியவங்க, குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தாலே கும்பம் தான். ஒரு குடும்பத்தில் 2-3 குழந்தைங்க இருக்குன்னா அது கும்பம் மட்டும் தான் குடும்பத்தை காப்பாற்றும். மற்ற ராசிகள் தனக்கு என்ன அப்படின்றத தான் பார்க்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல தன்மைகளை கொண்ட கும்பராசிக்காரங்க, நல்ல எண்ணங்கள் நிறைய இருக்கும். இவங்களுக்கு 2ஆம் வீடே குருவோட வீடாக வர்றதுனால இவங்க ஒரு வாக்கு சொன்னாங்கன்னா அது பலிக்கும். பெரும்பாலும் நல்ல வார்த்தைகள் தான் சொல்லுவாங்க, நல்ல வார்த்தைகள் நிறைய பலிதமாகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தன்மைகளாக கும்பராசிக்கிட்ட உண்டு. நீங்கள் அதிகமாக நல்ல வார்த்தைகளை பேசுங்க. மற்றவங்களை வாழ்த்துனீங்க அப்படின்னா அது உடனே சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியின் மீதே சனி வக்ரமாயிருக்கார். இந்த வக்ரம் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் வக்ரம் நல்லது. இந்த கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலத்தில் இருக்க வரைக்கும் கஷ்டங்கள் நிறைய இருந்தது உண்மைதான். ஆனால் வக்ரம் அடையும் போது இந்த தீமையான பலன்களுக்கு பதிலாக நல்ல பலன்களை நிறைய செய்யும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் வீட்டு ராகு, பேச்சில் எச்சரிக்கை தேவை. ஆனால் நீங்கள் எதை சொன்னாலும் பலிக்கும், நடக்கும். உங்கள் வாக்கு அப்படியே நடக்கும். அதாவது ததாஸ்து அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, அப்படியே ஆகு அப்படின்ற மாதிரி நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது இறைவன் ததாஸ்துன்றவர் டப்புன்னு உடனே அது மாதிரி நடந்துடும். அந்த ஒரு தன்மை உங்களுக்கு தான் உண்டு. இப்போ 2ஆம் வீட்டில் ராகு போகுது அப்படின்றனால நீங்கள் இந்த நேரத்தில் கோவப்படுவீங்க, ஆவேசப்படுவீங்க, உணர்ச்சி வசப்படுவீங்க, ஏதாவது வார்த்தைகளை விட்டுருவீங்க, இல்லைன்னா யாருக்காவது வாக்குறுதிகளை கொடுத்துருவீங்க. அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் தடுமாற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். ததாஸ்து அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படலாம். ஸோ அதனால் வார்த்தைகளை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம இங்கே பதிவு செய்கிறோம். ராசிக்கு 2 கூடியவன் 4ல் போய் நிற்கிறாங்க. 4ஆம் வீட்டில் நின்று உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடு, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு, உங்கள் ராசிக்கு 8, 10, 12 இந்த பாவங்களை பார்க்குறாங்க.
8, 10, 12 பாவங்களை பார்க்கறதுனால நன்மையாக தீமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய நன்மைகள் நடக்கும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது எதிர்பாராத வருமானம். 8ஆம் இடம்ங்கிறது உழைக்காத சொத்து. 8ஆம் இடம் தான் லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு, தான செட்டில்மெண்ட்டு, உயில் சொத்து. இது எல்லாமே நமக்கு சேர வேண்டிய சொத்து நமக்கு அளவு கூட அதிகமாக கிடைக்குதுன்னா 8ஆம் இடம் பலமாக இருக்கணும். இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பர்டிகுலராக உங்களுக்கு 8ஆம் இடம் பலமாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பணம் இல்லைன்னு கஷ்டப்பட்டுருக்கீங்க, ஒரு செலவு பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்க, ஒரு சுபகாரியத்தை நடத்திட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஒரு இடத்த மாற்றிட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்குது அப்படிங்கிறதுனால இன்னொரு வகையில் ஒரு இன்கம் கொடுத்து இந்த சுப செலவை சுபமாக முடிச்சு கொடுக்குற வேலையை யார் செய்கிறாங்க அப்படின்னா குரு பகவான் செய்கிறார். அடுத்து 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. தொழில் ஆரம்பித்தா தொழிலில் இடர்பாடுகளை கொடுக்கும். ஆனால் இடர்பாடுகளை கொடுத்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். பழைய தொழில் என்னால் நடத்த முடியல, நகர்த்த முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதை மூவ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சின்ன யுக்திகளை, 7.5 சனி தான் இல்லைன்னு யாரும் மறுக்கலை. ஆனால் 10ஆம் வீட்டை குரு பார்க்கும்போது அந்த தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை, கூட்டாளிகளால் ஏற்பட்ட பிரச்சனை, நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனை இதெல்லாம் சமாளிக்க முடியும். சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் ஊக்கத்தையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 10ஆவதுக்கு உங்களுக்கு 10ஆம் வீட்டை பற்றி செவ்வாயை பார்க்குறாரு. அதனால் தொழிலில் இருக்க பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டு அதிபதி குரு போய் சுக்கிரன் மணியில் நிற்கிறதுனால தனத்துக்கு பிரச்சனை இல்லை, சுபகாரியங்கள் நடக்கும். ஆனால் ஒரு கடனோடு தான் நடக்கும். ஒரு கடனை நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் கொடுத்துரும். அந்த கடன் பின்னாடி அதை அடைச்சிக்கலாம், ஒன்றும் பாதிப்பு இல்லை. உங்களுடைய சுய ஜாதகம் மட்டும் வலிமையாக இருந்துச்சு, எதிர்காலத்தில் நல்ல திசாபதிகள் நடந்துச்சுன்னா அதை சமாளிச்சிக்கலாம். இன்றைக்கி நிலைமைக்கு இன்றைக்கி கஷ்டத்துலேருந்து நிமிட்டு கொடுக்கறதுக்கு இந்த குரு பார்வை 8ஆம் இடத்துக்கு வேணும், 10ஆம் இடத்துக்கு வேணும், 12ஆம் இடத்துக்கு வேணும். 12ஆம் இடம், 10ஆம் இடம், 8ஆம் இடம் மூணையும் குரு பார்க்குறாங்க. இது சுபமான விஷயம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4 குடைவன் 5 குடைவன் 2 பேரும் சேர்ந்து 7ஆம் வீட்டில் நின்று ராசியை பார்க்குறாங்க. இது பெரிய ப்ளஸ்ஸுங்க உங்களுக்கு. ஆகஸ்ட் மாதத்தில் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடந்தே தீரும். 4ஆம் இடம் தாங்க வீடு. 4 குடைவன் 7ல் நின்று அதை குருவுடைய தொடர்பு ஏற்பட்டு ராசியை பார்க்குது அப்படின்றதுனால கும்பராசிக்காரங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா திருமணம் பண்ணி கொடுப்பாங்க. கும்பராசிக்காரங்க குழந்தைங்க இருந்தால் படிக்காமல் இருந்தால் படிக்க வைப்பாங்க. படிக்க வைக்க முடியலன்னா அதுக்கு ஒரு வழி கிடைக்கும். பணம் கட்டுறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும். அதே மாதிரி வீடு கட்டுறது, வீடு சம்மந்தமான பணிகள் நடத்துறது, அதை கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசிக்கு நிச்சயம் நடக்கும். ஆடி ஆவணியில் நிச்சயம் நடக்கும். பெரும்பாலும் ஆவணி மாதம் இந்த வாஸ்து நல்லா வரும். அந்த வாஸ்து நல்லா கிரகப்பிரவேசம், வீடு கட்ட தொடங்குறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் அப்படின்றது இந்த கிரக நிலைகளை ஒட்டி உறுதிங்க, மாற்றமே இல்லை. அப்போ கும்பராசிக்கு 2ஆம் வீட்டு குருவும் நல்லதான், 4ஆம் வீட்டு குருமங்கள யோகமும் நல்லதான். அது 4ஆம் வீட்டிலே குருமங்கள யோகம் விழுந்துட்டுது அப்படின்னால வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை இதெல்லாம் நிச்சயமாக உண்டு. பொருள் சேர்க்கை உண்டு. ஏதோ ஒரு வகையில் பொருள் சேர்க்கை உண்டு. நஷ்டப்பட்டாவது அதாவது கடன் வாங்கியாவது அந்த தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. கடன் வாங்குறது தவறு இல்லை, அளவுக்கு மீறி கடன் வாங்கினா தான் தவறு. அப்போ 2ஆம் வீட்டில் ராகு இருக்குது அப்படின்றதுனால வருமானத்தை ஊக்கப்படுத்துறதுக்கான விஷயங்களை பூரா அந்த 2ஆம் வீட்டு ராகு செய்யும். ஆனால் பெரிய முதலீடுகளை போய் சிக்கிக்கக்கூடாது. அது மட்டும் தான் நம்முடைய அட்வைஸ். சரிங்களா? 8ஆம் வீட்டு கேது தான் மனசுக்குள்ளே இனம் புரியாத பயம். மனசுக்குள்ளே இனம் புரியாத பயம் மட்டுமல்ல, தேவையில்லாத சிந்தனைகள்னால தேவையற்ற செயல்களை செய்ய தூண்டும். அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடம்ன்றது அது தேவையில்லாத ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம். 8ஆம் இடம்ன்றது ஒதுக்குப்புறம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். ஸோ 8ஆம் இடம் தான் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். ஸோ மாந்திரிகம் பண்ணுறது, தாந்திரிகம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து 8ஆம் இடம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் ஒதுக்கிக்கணும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. பாசிட்டிவான விஷயங்கள், ஆலய வழிபாடுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் நல்லபடியாக இருக்குது. ஒரு 50% நல்ல பலன்கள் இருக்குது. 50% தவிர்க்க முடியாத விஷயங்கள், அதுக்கான வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலய வழிபாடுகள் தான். அதன் மூலமாக மட்டும்தான் தவிர்க்க முடியும். திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவமூர்த்தி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாத பலன்கள் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதத்துக்குரிய பலன்கள். ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்கும் எல்லா ராசின்னு பார்த்துட்டு வரோம். அந்த இந்த ஆகஸ்ட் மாதமும் எல்லாருக்கும் எல்லா ராசியினருக்குமே நல்ல ஒரு பலனை செய்ய இருக்குது. அதை பற்றி விரிவாக பார்ப்போம். அதுபடி நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் ஒரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முழுமையாக வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஏன்னா நம்ம கடைசியில் லக்கண பலன், நட்சத்திர பலன் சொல்ல இருக்கோம். சரிங்களா? அதோட பரிகாரமும் சொல்ல இருக்கும். அதனால முழு பலனை நீங்கள் அடைய முடியாது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசிக்கு பார்க்க இருக்கோம்.
சரிங்களா. கும்ப ராசி என்பது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதைக்குரியவர், போட்டுக்குரியவர், தனித்திறமை வந்தவங்க. அவங்களுடைய செயல்பாடு எப்போயும் வித்தியாசமாக தான் இருக்கும். எல்லாரோடையும் அவங்களுடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஆன்மீக நாட்டம் கொண்டவங்க, ஆன்மீக பொதுநல சேவை கொண்டவங்க, இதெல்லாம் கும்பராசியுடைய தன்மைகள் அது மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ இந்த கும்பராசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா சனி பகவான் அந்த ராசியிலே வக்கரம் பெற்றிருக்கிறார். 2ல் ராகு இருக்கார், 4ல் குரு செவ்வாய் இருக்காங்க, 6ல் வந்து இப்போ புதன் சூரியன், 7ல் சுக்கிரன், 8ல் வந்து கேது இருக்கார். அதோடு இல்லாமல் நம்ம அந்த அவங்களுடைய இந்த கோள்கள் சேர்க்கையோட அந்த சாரணத்தை நம்ம பார்த்துக்கணும். எந்த நட்சத்திரம் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா அந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள் தான் இவங்க செய்ய முடியும். சரிங்களா. அப்போது சனி நிற்கிறது பூராட்டத்தில் நிற்கிறார், ராகு உத்திரட்டாதி நிற்கிறார், குரு வந்து பார்த்திங்கன்னா மிருகசீரிடத்தில் நிற்கிறாங்க, செவ்வாய் ரோஹியில் நிற்கிறார், புதன் ஆயிலியம், சூரியன் ஆயிலியம், சுக்கிரன் உத்திரம், கேது அஸ்தம். பொதுவாக ராசிநாதன் இப்போ கும்பராசிக்கு பொதுவாக ஜென்மசனின்னு சொல்லுவோம். இப்போ ஜென்மசனியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக மன உளைச்சலை கொடுக்கும் எல்லாருக்குமே. அது வந்து கும்பராசியில் ஜென்மசனியாக இருக்கும்போது தெரியும், தேவையில்லாத மன உளைச்சலாக இருக்கும். ஒன்றுமே இருக்காத விஷயம், ஏதோ ஒருத்தன் பேசிவிட்டான், திட்டிவிட்டான், நம்ம பிடிச்சவங்க பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். சிலவங்களுக்கு அந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில், பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். அந்த மன உளைச்சலை இப்போ தீரப்போகுது. ஏன்னா சனி வக்கரம் ஆகிட்டார். அப்போ வக்கரம் ஆகும்பொழுது யாருக்கெல்லாம் உடல்நிலை பிரச்சனை இருந்து கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிடும். எந்த சொந்த பந்தம் உறவுகள்லாம் பிரிச்சோ அவங்க சேரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அது கணவன் மனைவியில் பிரிவினை இருந்தாலும் சரி, அவங்க சேர்றதுக்கு வரைமுறைகளை கொடுக்கும். கணவனுக்கு சண்டையாக இருக்குது, ஒரு பிரச்சனையாகவே இருக்குது, எப்படி ஆகும்னு தெரியல, டைவர்ஸ் வரையும் போயிருந்து பயமாக இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து இந்த மாதத்தில் சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதேபோல் என்ன ராகு இருக்கா, பிரம்மாண்டமான ஒரு வருமானம் உண்டு. வருமானம்லாம் ஒரு குறையாது, வருமானங்கள் அதிகரிக்கும். ராகு இருக்கனால கண்டிப்பாக வருமானம் அதிகமாக தான் வரும். சரிங்களா. அதே போல் 4 குரு செவ்வாய், குருமங்கல யோகம் சொல்ல மாதிரி. அப்போ 4 வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு, தனியாக வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு வாடகை வீட்டில் இருந்தீங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, இல்லை சொந்த வீட்டில் இருந்துக்கேன் சாமி பட்டாசு எங்கள் பேரில் வில்லங்கத்தில் இருக்குன்னா அது வந்து உங்கள் பேரில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இல்லை ஒரு பணங்காசு விஷயத்தில் ஒரு வயவாதி வாங்கலான்றங்க, கண்டிப்பாக வாங்கலாம். விவசாய பணிகள் நல்லாயிருக்கும். கேணி மோட்டரோடு வாங்கலாம், கேணி ஒரு தோப்பு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடைபெறுங்க கும்பராசிக்கு. அதே போல் 6ல் சூரியன், புதாதி யோகம், கண்டிப்பாக உத்தியோகம் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும். ஏன்னா கல்வியில் வந்து ஒரு டிகிரி வரைக்கும் போனாவே புதன் ஆதித்ய யோகம் தான் செயல்படும். அப்போ 6ல் இருக்கும்போது உத்தியோக சார்ந்த இருக்கும்போது உங்களுக்கு கல்விக்கேற்ற வேலை, ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்திலையோ இல்லை அரசாங்க வேலையோ ஏதோ ஒரு வேலையில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும். சில பேர் வேலையே கிடைக்கலாங்கிற மன உளைச்சல் இருப்பீங்க, அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும். 7ல் சுக்கிரன் இருக்கார், கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஏன்னா ஜென்மசனியில் எப்பவுமே சுப காரியங்கள் நடத்துவது மிகச் சிறந்தது. சுப காரியங்கள், வளைகாப்பு, திருமணம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் குழந்தை பாக்கு இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஜென்மசனியோட பாதிப்புகள் நிகழ்த்தி வராது. ஸோ அதை நீங்கள் செயல்படுத்துங்க. சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வந்து முடிஞ்சு ட்ரை பண்ணுங்கள். அது இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கும். சரிங்களா. 7ஆம் அதிபதி 6ல் இருந்தாலும் ஆவணி மாதத்தில் வந்துடுவார், சிம்மத்துக்கு வந்துடுவார். ஆவணி வரும்போது கும்பராசி கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். அது யாரும் மாற்ற முடியாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் திருமணம் நடந்தே தீரும். அதே போல் இந்த நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே வந்து பொதுவான பலன் தான். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கங்க. லக்கணம், நம்முடைய உயிர், சந்திரன், உடல், தசாபுத்தி நல்ல நல்லா வந்துருச்சான்னு பார்த்துங்க. எந்த கிரகம் தசா நடத்துது, புத்தி இந்த கிரகம் நடத்துது பார்த்துங்க. அதுக்கேற்ற அப்புறம் முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து வகையிலுமே எல்லாமே இருக்கும். அப்போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ரம் வருவது அருமையான ஒரு விஷயங்க. உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே வந்து தீர்ந்துடும். எந்தெந்த யாரெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சலாக அவங்கள விலகிடுவாங்க. எந்த பிரச்சனை உங்களுக்கு முறையாக இருந்துச்சோ அது நீங்கிடும் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ஆகஸ்ட் மாதம் அனைத்து விஷயமே உங்களுக்கு நடைபெறுங்க. அதே போல் இந்த யாரெல்லாம் கும்பலக்கணா பிறந்தீங்களோ, கும்பலக்கணா பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை உள்ள மாப்பிள்ளை தான் அமையும். அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா சனி வக்கரமாக இருக்கிறனால கண்டிப்பாக ராசிநாதன் வக்கரமாக இருக்குது, ஒன்றும் வந்து பாதிப்பு ஏற்படாது. ராசிநாதனுங்கிறனால பாதிப்பு ஆட்சி பெற்று இருக்கிறனால ஒன்றும் பாதிப்பு ஏற்பட்டுறாது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 2ல் ராகு இருக்கார், 2ல் 2வது குரு வர்றார். இப்போ வருமானத்துக்கு குறைவு இருக்காது கும்பராசியில் பிறந்தவங்க, கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. அதில் 3ஆவது செவ்வாயால் முன்னேற்றம், அதாவது எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே வந்து உங்களுக்கு திண்ணமாக வேலை செய்வீங்க. 4வது சுக்கிரன் வர்றார். வீடு, வண்டி, வாகனம் சேர்க்கை எல்லாமே எப்போவுமே வந்து கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அதே போல் 12ஆம் அதிபதி சனி வரால செலவு ஐட்டத்தை வந்து குறைச்சிக்கணும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணணும், செலவு ஐட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதே போல் 6ஆம் அதிபதியாக சந்திரன் வரால மனம் சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாத வந்து மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக்கக்கூடாது. அதுவும் வந்து அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. 7ஆம் அதிபதி சூரியன் வருகிறார். கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் அரசு சார்ந்த விஷயங்கள் ஆதாயம் உண்டு. அதே போல் 8, 9ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருக்கார். அப்போ பாக்கியம் தரக்கூடிய நிலையில் சுக்கிரன் இருக்கார். இந்த மாதம் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கார். கண்டிப்பாக பண வரவு, சுகமான வாழ்வு அப்படிங்கிறது இந்த அமையுங்க. அதே போல் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு
10ஆம் அதிபதியாக செவ்வாய் வரனால இடம் சார்ந்த விஷயங்கள் தேடி வரும், வாங்கி போடுங்க. அதே போல் இடம் சார்ந்த விஷயம் மூலமாக லாபம் உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் அதிபதியாக குரு வர கண்டிப்பாக பெரும் பணம் கைக்கு வரும். 4ஆம் அதிபதியில் நாளில் இருக்கனால உங்களுக்கு வீடு சார்ந்த அமைப்பில் பணம் கட்டுறதுக்கு உங்களுக்கு பணம் தேடி வருங்க. ஒரு வீடு அமைப்பு கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதன் மூலம் அதனால் கும்பலக்கணத்தை பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். அதே போல் கும்ப ராசியில் நட்சத்திர பலன் பார்த்திங்கன்னா அவிட்டம் 2 பாதம் இருக்கும், அவிட்டம் சதயம் 4 பாதம், பூரட்டாதி 3 பாதம். சரிங்களா? இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு முருக வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து சுகமும் பாக்கியம் கிடைக்கும். வீடு தேங்கியிருந்தால் வீடு வாசலாம் வந்து நிறைவாயிரும். அதே போல் சதயத்தில் பிறந்தவங்களுக்கு 2 ராகு, வருமானம் சூப்பராக இருக்குங்க. சரி, 2 ராகு இருக்கனால வருமானம் கொடி கட்டி பறக்கும். வருமானம் வெளிநாடு வெளியூர் வெளிமானம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதீத வருமானம் உண்டு. காளியம்மன் வழிபாடு செய்யுங்க. அதே போல் பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக குரு சாரம், கண்டிப்பாக உங்களுக்கு சிவ வழிபாடு, அதே போல் ஜோதி வழிபாடு, குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும், உடல்நிலை பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருங்க. நீங்கள் நடத்தக்கூடிய அளவுக்கு கடன் அடைச்சி நிம்மதியாக அவளுடைய அமைப்பு இருக்கும். நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்யுங்க. நம்ம தனியாக வந்து நட்சத்திர பலன் எலாபரேட்டாக வீடியோ போடுவோம், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். தற்போதைக்கு இங்கே வந்து இந்த மாதத்துக்குரிய பொதுவான பலன் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட ஜாதகம்னு இருக்குது, அதையும் பார்த்துக்கங்க. வழிகாட்டுதல் பேரில் எல்லாமே முடியும் எடுங்க, நல்லாவே நடக்கும். அதே போல் தொடர்ச்சியாக எனக்கு எல்லா ராசிலையும் இந்த ஜாதகங்கள் அனுப்புறீங்க. அதில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்கு அனைத்து வீரருக்குமே செல்வ செழிப்போடு ஏற்றமான வாழ்வை கண்டிப்பாக கொடுத்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி, குருவே சரணம். இணையத்தால் இணையம் இதயங்களுக்கு வணக்கம். இது ஆகஸ்ட் மாத ராசி பலன். ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு. அன்றைய தினம் நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது மிக சிறப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரம். அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு, ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும், குறிப்பாக கல்யாண வாழ்க்கையில். 11ஆம் தேதி கருடாழ்வார் ஜெயந்தி. அன்றைய தினம் கருடன் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும். ராகுக்கு எது தசாபுத்திகள் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்க இந்த கருட ஜெயந்தி அன்னைக்கு கருடாழ்வார் வழிபாடு பண்ணுறது சிறப்பை தரும். 16ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு. அன்றைய தினம் விரதம் இருந்து அன்னை மகாலட்சுமி வழிபாடு செய்தால் சகல வித ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி. புத்திர பாக்கியம் இல்லாதவங்க, புத்திர தோஷம் உள்ளவங்க இவங்கெல்லாம் இந்த கோகுலாஷ்டமி வழிபாடு மேற்கொள்ளும் போது புத்திர தோஷம் நீங்கி நல்ல ஒரு குழந்தை பிறப்பு ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக எடுத்துக்கலாம். கடன், நோய், எதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த கோகுலாஷ்டமி வழிபாடு மேற்கொள்வது, கிருஷ்ணர் வழிபாடு மேற்கொள்ளும் போது சகல வித பிரச்சனைகளும் தீர்ந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்களில் இறை வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது சகல வித ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். சரி, எப்படி இருக்க போது கும்பராசிக்கு? ராசிநாதன் வக்ரமாக இருக்கார். அப்போ தேவையற்ற அலைச்சல், விரயங்கள். வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வேலையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், உறவுகள்கிட்ட மனக்கசப்பு, குறிப்பாக தந்தை வழி உறவினர்கள்ட்ட தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு இருக்கும். அப்போ இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தி மாற்றலும் இருக்குமா அப்படின்னா இருக்கும். 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாங்க. கூட 3ஆம் அதிபதி சேர்ந்துருக்காரு, 10ஆம் அதிபதி சேர்ந்துருக்காங்க. அப்போ இது சிறப்பான ஒரு சூழ்நிலை. லாபாதிபதியோடு சேர்ந்துருக்காங்க. அப்போ 10ஆம் வீட்டு அதிபதி லாபாதிபதியோடு சேரும்போது சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும். தொழிலில் வெற்றி, இடம், பூமி, ரியல் எஸ்டேட் இது சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா வேலையில் வந்து முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்க தொழில் நல்லாயிருக்கும். பொருளாதாரம் உயர்வு அடையும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ். குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்களும் மனக்கசப்புகளும் ஏற்பட்டாலும் கூட அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம். தந்தையாரால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் வந்து பார்த்திங்கனாக்கா போட்டிகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி மாற்றலும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில பலன்கள்லாம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். நன்மைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது சனி வக்ரம் அப்படிங்கிறதுனால. மற்றபடி இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து கும்பராசிக்கு நல்லதொரு பலனை நிச்சயமாக தரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். பெருமாள் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் அப்படிங்கிறதும், ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு பல அனுகிரகங்களை நிச்சயமாக தரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 9, 10, 11 3 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.